வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நம்ம மனசை விட்டு நீங்காத சில மர்மங்கள்ல ஒண்ணு. ஒரு சந்தோஷமான விடுமுறை பயணம் எப்படி ஒரு குடும்பத்தோட வாழ்க்கைய ஒரு தீராத துயரமா மாத்துச்சுங்கிற கதை இது. இந்த இடத்தையும் தேதியையும் நல்லா பாத்துக்கோங்க. போர்ச்சுகல்ல இருக்கிற ஒரு அழகான கடற்கரை நகரம் ப்ரோயா டா லூஸ். மே 3, 2007. பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு இல்லையா? ஆனா இந்த நாள் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கைய தலைகீழா மாத்திருச்சு. இதுதான் இத்தனை வருஷமா எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்வி. ஒரு 3 வயசு குழந்தை, அதுவும் பாதுகாப்பா ஒரு ரூம்ல இருந்து எந்த ஒரு தடையும் இல்லாம எப்படி திடீர்னு காணாம போக முடியும்? சரி வாங்க, இதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த கதையோட மையப்புள்ளியா இருக்கிற அந்த குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவ பேரு மெடலின் மெக்கன். வெறும் 3 வயசு தான் ஆகுது. அவ ஒரு பிரிட்டிஷ் பொண்ணு. அவங்க அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சியோட ஒரு சந்தோஷமான ஹாலிடேக்காக போர்ச்சுகல் வந்திருக்கா. எல்லாமே ரொம்ப நார்மலா ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. சரி, இப்போ அந்த முக்கியமான ராத்திரிக்கு வருவோம். ஒரு சாதாரண இரவு எப்படி ஒரு பயங்கரமான மர்மமா மாறுச்சு. யோசிச்சு பாருங்க. ஈவினிங் டைம். பெத்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் அவங்க தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இருந்து வெறும் 50 மீட்டர் தூரம் தான். அதனால அப்பப்போ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போய் குழந்தைகளை செக் பண்ணிட்டு வராங்க. எல்லாம் அமைதியா இருக்கு, குழந்தைகள் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா நைட் ஒரு 10 மணி இருக்கும். மெட்லினோட அம்மா கேட் ரூம்குள்ள போறாங்க. அவங்களுடைய ரெட்டை குழந்தைகள் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா மெட்லினோட பெட் காலியா இருக்கு. ஜன்னல் வேற லேசா திறந்திருக்கு. அந்த நிமிஷம் அந்த இடத்துல இருந்த அமைதி பயங்கரமா உடைஞ்சு சிதறுது. இங்கதான் இந்த கேஸ்ல இருக்கிற மர்மமே இன்னும் அதிகமாகுது. கதவை யாரும் உடைக்கல, உள்ளுக்குள்ள சண்டை நடந்த மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இல்ல. பூட்டி இருந்த ஒரு ரூம்ல பெட்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தை எப்படி ஒரு தடையும் இல்லாம காணாம போக முடியும்? இதுதான் போலீஸையே முதல்ல குழப்பிடுச்சு. ஒரு குடும்பத்தோட பயங்கரம் கொஞ்ச நேரத்திலே ஒரு மிகப்பெரிய சர்வதேச விசாரணையா மாறுச்சு. முதல்ல போர்ச்சுகல் போலீஸ் தான் அந்த கேஸை கையில எடுத்தாங்க. ஆனா விஷயம் பெருசாக பிரஷர் அதிகமாக யூகே போலீஸும் உள்ள வந்தாங்க. ஆனா இந்த 2 டீமும் சேர்ந்து வேலை பார்க்கறது அவ்வளோ சுலபமா இல்ல. யோசிச்சு பாருங்க, 2 வேற வேற நாடுகள், வேற வேற சட்டங்கள், மொழி ஒரு பெரிய பிரச்சனை, விசாரணை பண்ற விதமே வேற. இதனால ஆரம்பத்துல கிடைக்க வேண்டிய பொன்னான நேரம் வீணடிக்கப்பட்டுச்சு. ஒரு டீம் கிட்ட இருக்கிற சாட்சி இன்னொரு டீமுக்கு போய் சேர ரொம்ப லேட் ஆச்சு. இது ஒரு வேளை குற்றவாளி தப்பிக்கிறதுக்கே ஒரு பெரிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கலாம். இந்த கேஸ் வெறும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் இல்ல, அது ஒரு மீடியா சுனாமியாவே மாறிடுச்சு. உலகமே இத பத்தி தான் பேசுச்சு. ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் இதுதான் பிரேக்கிங் நியூஸ். இந்த அளவுக்கு மீடியா வெளிச்சம் ஒரு பக்கம் நல்லது பண்ணாலும் இன்னொரு பக்கம் விசாரணையாவே கெடுத்துடுச்சு. சில பத்திரிகைகள்ல வந்த கட்டுக்கதைகள் பொதுமக்களோட கருத்தையும் மாத்தி மெடலினோட பெற்றோர் மேலேயே சந்தேகத்தை திருப்பிச்சு. ஆயிரக்கணக்கில் வதந்திகள் பரவுனதால உண்மையான துப்பு எதுன்னு கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ரீசெண்டா ஜெர்மனியை சேர்ந்த ஒருத்தர் தான் இதுல முக்கிய சந்தேக நபர்னு சொன்னாங்க. அவருக்கு கிரிமினல் ரெக்கார்ட்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மெடலின் காணாம போன அன்னைக்கு அவர் அந்த ஏரியா பக்கத்துல தான் இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லாததால இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல யாருக்கும் தண்டனை கிடைக்கல. இந்த கேஸ் வெறும் ஒரு தீர்க்கப்படாத மர்மம் மட்டும் இல்ல. இதோட தாக்கம் ரொம்பவே பெருசு, ரொம்ப ஆழமானது. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக போகுது. ஆனா இன்னைக்கும் மேட்லின் மெக்கான் பேரை சொன்னா தெரியாதவங்க இல்ல. ஏன்னா இது வெறும் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் இல்ல. இன்டர்நெட் காலத்தோட முதல் குளோபல் மிஸ்ஸிங் கேஸ் இதுவா தான் இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ்ல டாக்குமெண்ட்ரி, யூடியூப்ல தியரி வீடியோஸ், ஆன்லைன் ஃபோரம்ஸ்ல விவாதங்கள்னு டிஜிட்டல் உலகம் இந்த மர்மத்தை இன்னைக்கும் உயிரோட வச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குன்னு ஒரு தியரி வச்சிருக்காங்க. இந்த கேஸ் ஏற்படுத்தின மிகப்பெரிய தாக்கங்கள்ல இதுவும் ஒண்ணு. உலகத்துல இருக்கிற எல்லா அப்பா அம்மாக்களும் வெளியூர் போகும்போது குழந்தைகளோட பாதுகாப்பை பத்தி யோசிக்கிற விதத்தையே இந்த ஒரு சம்பவம் மாத்திடுச்சு. ஹாலிடேங்கிற வார்த்தை இனிமே ஜாலியா இருக்கலாங்கிற நம்பிக்கையை மட்டும் கொடுக்கல. ஹோட்டல் ரூம் பாதுகாப்பா இருக்கா, குழந்தைங்க விளையாடுற இடம் சேஃபா இருக்கான்னு எல்லாத்தையும் 2 தடவைக்கு மேல செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒரு நொடி கவனக்குறைவா இருந்தா என்ன ஆகுங்கிற ஒரு பயத்தை இந்த கேஸ் ஒவ்வொரு பெற்றோர் மனசுலயும் விதைச்சிடுச்சு. இத்தனை வருஷம் இத்தனை விசாரணைக்கு அப்புறமும் நம்ம திரும்பவும் முதல்ல ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறோம். பதில்களே இல்லாத ஒரு மர்மம். அப்போ மெடலின் மெக்கானுக்கு நிஜமா என்னதான் ஆச்சு? இதுதான் இப்பவும் நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி. பல தியரிகள் இருக்கு. யாரோ அவளை கடத்திட்டு போயிருக்கலாங்கிறது தான் ரொம்ப பரவலா பேசப்படுறது. இல்ல அது ஒரு விபத்தா இருந்து அதை மறைக்க பார்த்திருக்கலான்னு சிலர் சொல்றாங்க. இல்லனா அவளை ஆட்கடத்தல் கும்பல் கடத்திருக்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா எதுக்குமே தெளிவான ஆதாரம் இல்ல. அதனால இது எல்லாமே வெறும் தியரிகளா மட்டுமே இருக்கு. ரொம்ப வருத்தமான உண்மை என்னன்னா, மெடலினோட பெத்தவங்க இன்னும் அவளை தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனா இத்தனை வருஷம் ஆகியும் இந்த கேஸ முடிக்க முடியல. ஏன்?
ஏன்னா ஆரம்பத்திலேயே அந்த கிரைம் சீன் சரியா பாதுகாக்கப்படல. அதனால முக்கியமான தடயங்கள், அதாவது டிஎன்ஏ, கைரேகை மாதிரியான ஆதாரங்கள் அழிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா சரியா சேகரிக்கப்படாம போயிருக்கலாம். இது மாதிரி உறுதியான ஆதாரங்கள் இல்லாதது தான் இந்த கேஸை ஒரு தீர்க்க முடியாத புதிரா மாத்திடுச்சு. கடைசியா இந்த கேஸ் நமக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்துது. சில கேள்விகளுக்கே நம்ம வாழ்க்கையில பதிலே கிடைக்காது. மெடலினோட கதை நமக்கு தெரிஞ்ச உண்மையை விட நமக்கு தெரியாம போன மர்மங்களால தான் நம்ம மனசுல இன்னும் ஆழமா பதிஞ்சிருக்கு.